ஜெய் சமாதியில் கருணாஸ் தியானம். பன்னீர் அணைக்கு தாவுகிறார். மனைவி சொல்லே மந்திரம். பழனிசாமி பெரும்பான்மையை நிரூபிக்க எம்எல்ஏக்கள் கூவத்தூர் விடுதியில் தங்க வைக்கப்பட்டனர். அவர்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளும் செய்து தரப்பட்டது. குறிப்பாக நடிகர் கருணாஸ் மிக மிக ஈடுபாடுடன் பற்பல நற்காரியங்களை செய்தார் என வலைதளங்களில் செய்திகள் பரவின. இந்த நிலையில் சசிகலாவுக்கு ஆதரவாக செயல்பட்டதால் கருணாஸ், தமிழரசு ஆகிய எம்எல்ஏக்கள் தங்கள் தொகுதிக்கு செல்ல முடியவில்லை. அவர்கள் மக்களால் துரத்தி விடப்பட்டனர். மேலும் கருணாஸ் குடும்பத்திலும் பிரச்சனை ஏற்பட்டது. கருணாஸின் மனைவிக்கு ஹார்ட் அட்டாக் ஏற்பட்டது. கருணாஸ் அமைச்சர் பதவி கிடைக்கும் என்று எதிர்பார்த்தார். அதுவும் கிடைக்கவில்லை. இந்த நிலையில் கருணாஸின் மனைவி கருணாஸிற்கு நல்ல பெயர் கிடைக்க வேண்டும் என்று எண்ணி அவரை ஓபிஎஸ் அணிக்கு தாவுவதே சிறந்த செயல் என்று சொல்லி கருணாஸிடம் பேசிவிட்டார் என கூறுகிறார்கள். நேற்று டிடிவி தினகரன் தலைமையில் கூட்டம் நடந்தது. இதில் தோப்பு வெங்கடேச்சலம் பங்கேற்கவில்லையாம். தோப்பு வெங்கடேச்சலம், கருணாஸ், தனியரசு, தமிமும் அன்சாரி ஆகியோர் சசிகலா அணியில் நீடிக்க மனமில்லாமல் அதிருப்தியில் இருப்பதால் மீண்டும் அரசியல் குழப்பம் ஏற்பட வாய்ப்புள்ளதாக தெரிகிறது. கருணாஸ் அம்மா சமாதியில் தியானம் செய்ய போவதாகவும் அங்கிருந்து பன்னீரை பார்த்து அவரோடு இணைவார் என்கிற செய்தி ரெக்கை கட்டி பறக்கிறது. ஆனால் பன்னீர் கருணாஸை ஏற்றுக்கொள்வாரா என்பதுதான் இங்கு $1 மில்லியன் கேள்வியாக இருக்கிறது. Thanks for watching. Please like and share. Don't forget to subscribe us.